அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான கன்னட பேஸ் பார்க்கலாம். 114 வயதான சுற்றுச்சூழல் போராளி சாலுமரதா திம்மக்கா அப்படின்றவங்க காலமாயிருக்காங்க. இவங்க கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க. 114 வயதா இருக்கு. அதனால வயது முதிர்வு காரணமாக இறந்திருக்காங்க. பத்மஸ்ரீ விருது இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த கீழே பாருங்க, தேசிய நெடுஞ்சாலையில் வரிசையாக மரங்களை நட்டதால் சாலுமரத் திம்மக்கா என்று புகழடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? சாலுமரத் திம்மக்கா அப்படின்னு சாலு மரத்தங்களை இவங்க அதிகமாக நட்டதால இந்த பெயர் கிடைச்சிருக்கு. இவங்க எங்கே மரங்களை நட்டாங்க அப்படின்னா, தேசிய நெடுஞ்சாலையில். ஓகேங்களா? இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, 1995 இந்திய தேசிய குடிமக்கள் விருது இவங்களுக்கு வழங்கப்படுது. அதன் பிறகு 2019, ஓகேங்களா, அப்போ மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் ஒக்லண்ட் நகரில் இயங்கி வரும் ஐநா சபையின் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு திம்மக்காவின் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? லாஸ் ஏஞ்சல்ஸில் என்ன பண்ணுறாங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் ஒக்லாண்ட் நகரங்களில் இயங்கி வரும் ஐநா சபையின் சுற்றுச்சூழல் அந்த அமைப்புக்கு திம்மக்கா அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கு. 2020ஆம் ஆண்டு மத்திய கர்நாடகா பல்கலைக்கழகம் சாலுமரத் திம்மக்காவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இது தவிர கிரீன் சாம்பியன் போன்ற 12 விருதுகளை இவங்க பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க 1995 இந்திய தேசிய குடிமக்கள் விருது, 2019ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா பத்மஸ்ரீ விருது, அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் ஓக்லாண்ட் நகரில் இயங்கி வரும் ஐநா சபைய சுற்றுச்சூழல் அமைப்புக்கு இவங்க பெயர் திம்மக்கா அப்படின்ற பெயர் வழங்கியிருக்காங்க. இவங்க சாலுவ மரத்தை அதிகமாக நட்டிருக்காங்க. ஓகேங்களா? சாலுவ மரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்களா, அதான் சாலு மரத் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் கௌரவ பட்டம் யார் வழங்கியிருக்கா, கர்நாடகா பல்கலைக்கழகம் வழங்கியிருக்கு. மொத்தம் 12 விருதுகளை இவங்க பெற்று. நன்றி.